அப்படியே ஜலத்துக்கு போங்க, ஜலத்துக்கு போங்க. அடுத்த வாரத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடச்சிது. அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் நிறைய சேவை பண்ணுவோம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்க மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயிலான பொன்னுத்தம்மன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயில் வரப்பாளையன்ற ஊரில் இருக்குது. இந்த வரப்பாளையம் வந்து பன்னீர்மடைங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பன்னீர்மடை எங்கே இருக்குன்னா, சின்ன தடாகம் போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. இந்த கோவில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு டைரெக்டாக பஸ் வசதி எதுவுமே கிடையாது. நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா கோயில் அடிவாரம் பக்கத்தில் வரைக்கும் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா படிக்கட்டுகள் வரும். 108 படிக்கட்டுகள் தான். அது ஏறினாலே நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் இருக்க அம்மன் வந்து ஒரு சுயம்பு அம்மன், சுயம்பாக உருவான அம்மன். இந்த அம்மன் ஒரு குகைக்கு நடுவில் இருப்பாங்க. அந்த குகையில் அம்மனை சுற்றியும் தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தம் வந்து 300-400 ஆண்டுகளாக வற்றாமல் தீர்த்தம் வந்துகிட்டே இருக்குது. அது வந்து இந்த கோயிலோட ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க. நான் எப்போ கோயம்புத்தூர் வந்தாலுமே இந்த கோயிலுக்கு நான் கண்டிப்பாக போயிடுவேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இந்த பூக்களோ பழங்களோ வாங்குற மாதிரி எந்த கடையுமே இருக்காது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் கடைகளே இருக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த நம்ம என்னென்ன வாங்கிட்டு போகணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போவேன். 108 படியும் ஏறி முடிச்சாச்சு. ஏறினோடனே முதல்ல வந்து விநாயகர் சன்னதி இருக்கும். அவரை வணங்கிட்டு தான் அடுத்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் மேலே வந்த உடனே இங்கே வந்து ஒரு டாய்லெட் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து வர்ற வழியில ஏதாவது நீங்கள் பாத்ரூம் அது மாதிரி போகணுன்னா நீங்கள் மேலே வந்து நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா வந்து எங்கள் காட்டுப்பகுதியில் இந்த கரடிகள், யானைகள்லாம் வந்து நடமாட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் மேலே வரைக்கும் வந்து இங்கே இருக்க டாய்லெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். எப்பவும் போல் இங்கே வந்து அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க வனத்துறையோடது. இந்த கோயில் காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் செயல்படுன்னு சொல்லிட்டு போர்டில் போட்டிருக்காங்க. ஆனால் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் இங்கே வந்து நீங்கள் வழிபட முடியும். 3 மணிக்கு மேலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 4 மணி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது. நாம் இப்போ அந்த குகைக்கிட்ட வந்துட்டோம். இந்த குகைக்கு உள்ளே தான் அம்மன் இருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் எந்த கோயிலையுமே இவ்வளோ கிட்டக்க போய் அம்மனெல்லாம் பார்க்க முடியாது. இந்த கோயிலில் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த குகைக்குள்ளே ஒரு 3-4 பேர் உட்கார்ற மாதிரி இடம் இருக்கும். நீங்கள் உள்ளே போகலாம். நான் இப்போ அப்படி தான் உள்ளே போயிட்டுருக்கேன். நான் வாங்கிட்டு போன பொருட்கள்லாம் அந்த மாலை எல்லாமே வந்து உள்ளே அலங்காரம் பண்ணிட்டு இருந்தவர்கிட்ட கொடுத்தேன். இந்த கோயிலில் அம்மனுக்கு எல்லாமே நீங்களே பண்ணலாம். நீங்களே வந்து அலங்காரம் பண்ணலாம், நீங்களே பூஜை பண்ணலாம், நீங்களே வந்து ஆரத்தி காட்டலாம், எல்லாமே நீங்களே பண்ணலாம். அந்தளவு இங்கே வந்து எல்லோரும் ஈக்குவலாக பார்க்குறாங்க. எனக்கு அதனாலேயே என்னமோ இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் இங்கே வந்து வச்ச வேண்டுதல் எதுவுமே நடக்காமல் இருந்ததே இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஊற்றுலேருந்து வர தண்ணியோட சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பூ எல்லாமே அம்மனுக்கு போட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து வெங்கடேசன் ஐயாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க தான் இங்கே பரம்பரையாக வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு வராங்க. என் கூட வந்து சென்னையிலேருந்து என் கூட விக்கி வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு யூடியூபர், வீடியோ எம்சி எல்லாம் பண்ணுவார். சீரியல் எல்லாமே கூட நடிச்சிருக்காரு. பாரதி கண்ணம்மா, ராஜாராணி இந்த மாதிரி சீரியல் எல்லாமே அவர் நடிச்சிருக்காரு. இப்போ வந்து நம்ம வெங்கடேசன் ஐயா வந்துட்டாங்க. ஐயாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லி கேட்டப்போ வந்து அதுக்கு அலோவ் பண்ணி எங்களை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணப்போ கூட சாப்பிட ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வந்துட்டோமா, லஞ்ச் உங்களுக்கு மேலே உட்காந்து சாப்பிட்லாமா, ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் அதெல்லாம் வேணாம் ஐயா, நான் சாமி வந்து பார்த்துட்டு போனாலே போதும். அதே மாதிரி எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த இன்டர்வியூவும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணலாம். அந்த இன்டர்வியூவில் நமக்கு தெரியாத பல தகவல்கள் பற்றி ஐயா வந்து நம்மள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதை வந்து விரைவில் பார்க்கலாம். நீங்கள் அந்த இன்டர்வியூலாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாமே வந்து அம்மனோட பாதத்தில் என் கையாலேயே வைக்க சொன்னார். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அம்மனோட சூலத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி அம்மன்கிட்ட வைக்க சொன்னார். இது எல்லாமே என் கையாலே பண்ண வச்சது வந்து இதை நான் கனவுல கூட நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இவ்வளோ கிட்ட, அதாவது கோயில் சாமிக்கும் உங்களுக்கும் நடுவில் வந்து ஒரு மீடியேட்டர் தேவையில்லை, ஒரு டிஸ்டன்ஸ் தேவையில்லை அப்படின்ற கான்செப்டில் வந்து ஐயா வந்து இங்கே வந்து பூஜைகள் எல்லாம் நடத்திட்டு வராரு. சமர்ப்பயாமி 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 நம் முன்னோர்கள் செய்த தர்மத்தினால் நாங்கள் எங்களது வாரிசுகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் நலமாக இருக்க பொன்னுத்தம்மன் மலையேறி வந்துள்ளோம் அம்மா. திருவடி சரணம் அம்மா. ஜெய் ஹனுமன். பொன்னுக்கு அம்மனே போற்றி. உங்களுக்கு என்ன மனதில் வேண்டிக்கோங்க, மனசில் வேண்டிக்கோங்க. நீங்கள் இங்கே போகும்போது மறக்காமல் வெத்தலையும் கற்பூரமும் வாங்கிட்டு போங்க. ஏன்னா இந்த வெத்தலையில் கற்பூரத்தை வச்சு நீங்கள் 2 கைக்கு நடுவில் வச்சு கை கூப்பி அம்மனை வணங்கி உங்கள் மனசில் இருக்க என்னென்ன தேவையோ, என்னென்ன உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாமே நீங்கள் வந்து வேண்டணும். அதுக்கப்புறம் அந்த கற்பூரத்தை அம்மனுக்கு தீபமாக காட்டி அந்த தண்ணியில் விடுவாங்க. தண்ணியில் விடும்போது அந்த கற்பூரம் வந்து அணையாமல் தண்ணியில் எரிஞ்சதுன்னா நீங்கள் வேண்டது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் வேண்டி கொடுக்க சொன்னேன். இந்த வெத்தலையில கற்பூரம் வேண்டி இது பண்ணா உடனே அந்த காரியம் 2-3 மாதம் 5-6 மாதத்தில் முடியும். அதுதான் மனசார வேண்டிக்குவோம். உடனே என் கையை நீட்ட சொன்னார். நான் கையை நீட்டினோடனே அந்த வெத்தலையை என் கையில் வச்சுட்டு அந்த கற்பூரத்தை கொளுத்தி என் கையில் வச்சுட்டு அம்மனுக்கு வந்து தீபத்தை காட்ட சொன்னார். எனக்கு வந்து கை சுற்றுமோன்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சார் ஐயா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து காட்ட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து கையில் வந்து இந்த சூடு எதுவுமே தெரியலை. நான் அம்மனுக்கு தீபம் காட்டின பிறகு அதை வந்து அந்த பின்னாடியில் இருக்க தீர்த்தத்தில் வந்து அதை விட்டுடுங்கன்ற மாதிரி சொன்னார். என் கையாலேயே வந்து அந்த தீர்த்தத்தில் வந்து அந்த கற்பூரத்தை வந்து அந்த வெத்தலையோடு அந்த கற்பூரத்தை வச்சுட்டு அந்த வெத்தலையை மட்டும் நான் எடுத்துட்டேன். அந்த கற்பூரம் வந்து அந்த தண்ணியிலேயே வந்து அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே வெத்தலை மட்டும் எடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என் கையில் அந்த வெத்தலையோடு அந்த கற்பூரத்தை வைக்கும்போது அந்த வெத்தலையை நான் எடுத்துட்டேன். கற்பூரம் மட்டும் அந்த தண்ணியில் வந்து அப்படியே மிதந்துகிட்டே இருக்குது, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து நடக்கும்போது நீங்கள் மனசில் வச்ச வேண்டுதல் வந்து நிறைவேறுன்னு சொல்லிட்டு இங்கே நம்புகிறாங்க. கல்வி ஸ்தானம், தேவார ஸ்தானம், திருமண ஸ்தானம், புத்திர பாக்ய ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம். நந்தீஸ்வரே போற்றி, நாகஜோதியே போற்றி, சுயம்பு அம்மனே போற்றி, ஸ்ரீசக்கர தேவியே போற்றி, பொன்னம்மையே போற்றி, கங்காதேவியே போற்றி, மல்லேண்டி. அம்மனுக்கு என் கையாலேயே வந்து ஆரத்தி காட்டினேன். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு நீங்கள் அனுபவிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் போடுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இதை பண்ண முடியும். உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அந்த இது உங்களை வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எது வேணும்னாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை உணர்ந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது புரியும். என்னால் இதை வந்து வார்த்தையாக வந்து சொல்ல தெரியல. ஒரு நல்ல தரிசனம் முடிஞ்சிச்சு. ஆரத்தி எல்லாமே என் கையால் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த குகையிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது வந்து அம்மனை பார்த்தபடியே வந்து நீங்கள் வெளியே வரணும். இது வந்து இங்கேருந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் திரும்பி போகக்கூடாது. அம்மனை பார்த்தபடியே வெளியே வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டினாங்கன்னா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க பக்தர்கள் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே ஏறி அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. நான் ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க வந்து 15 வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பொன்னுத்தம்மன் கோயில் நம்ம இருக்கோம். நீங்கள் எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்துட்டு இந்த பொன்னுத்தம்மன் கோயில் துடியலூர் வடமதுரை, அதுக்கு பக்கத்தில் நியர்பை ஹில்ஸு. நல்லா அம்மன் சாமி வந்து எப்போவுமே இடுப்பளவு தண்ணியில் வருஷத்தில் 365 நாள் இது வரைக்கும் இந்த அம்மன் சாமியோட தண்ணி வந்து இது வரைக்கும் குறைஞ்சதா சரித்திரமே இல்லை. சாமி தண்ணி இடுப்பு வரைக்கும் தண்ணி எல்லா வருஷம் எல்லா நாளும் இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 15 வருஷமாக வந்துக்கிட்டே இருக்கேன்.
இந்த கோயிலுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய தொழிலில் வளர்ச்சி, என்னுடைய வளர்ச்சி ஒவ்வொரு போஸ்டிங்காக வந்து என்னுடைய வீட்டு தேவை, என் வீட்டு தேவை வந்து இப்போ நான் சொந்த வீடு கட்டினது காரணம் அம்மன் பொன்னுத்தம்மன் சாமி மட்டும்தான். அப்போது இந்த சாமி கோயிலுக்கு எல்லோரும் வாங்க. இப்போ என்ன மாதிரி நான் சாமி எப்படி கும்பிட்டு என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறோமோ அந்த மாதிரி சாமியோட அருள் வாங்கி எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த பொன்னுத்தம்மன் கோயிலுக்கு வாங்க, மலையேறி வாங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்திருப்பீங்க, வந்து அம்மன்ட்ட வந்து எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு மனசை உருகி வேண்டியிருப்பீங்க. அப்படி வேண்டி உங்களுக்கு கிடைச்ச விஷயம் அது ஒரு எவ்வளோ நாளுக்குள்ளே கிடைச்சிருக்கோம்? ஸோ நீங்கள் வேண்டின மாதிரி கிடச்சிதா, எந்த மாதிரி கிடச்சிது? இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கணவருக்கு வந்து நான் போஸ்டிங் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு நான் வேண்டிட்டு போனேன். ஆக்சுவலாக ஒரு 2 மாதம் தான் இருக்கும். இன்க்ரிமெண்ட்காக வேண்டிட்டு போனேன், அன்னதானம் பண்ணுறேன்னு வேண்டினேன். அது செகண்ட் நாங்கள் கீழே இறங்கி போகிறோம், அடுத்த வாரத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த இன்க்ரிமெண்ட் கிடச்சிது. அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் நிறைய சேவை பண்ணுவோம். அன்னதானம் வந்து இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் இல்லை, இந்த கோயிலை எல்லாருமே செய்வோம். அது எங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மற்ற கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குவாங்க. இந்த கோயில் அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அது ஒன்று தான் மெயின். யார் வந்தாலும் சரி எல்லாருமே எடுத்துக்கட்டி செய்வோம். இந்த சாமிக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கிடையாது, ஜாதி அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் தான், யார் வேணாலும் அம்மனுக்கு நம்ம இங்கே இருக்க அப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவங்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. யார் வந்து நின்று செய்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க. குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே குழந்தை கிடைக்கும். மேரேஜ் கல்யாணம் நடக்காதவங்க நிறைய பேர் இங்கே வேண்டியிருக்காங்க, அதுவும் கண்டிப்பாக நடக்கும். அம்மனை பொறுத்த வரைக்கும் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நாங்கள் வந்து 15 வருஷமாக அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி தான் சும்மா தான் வந்தோம். அதுலேருந்து இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். தெய்வத்தை வந்து நாங்கள் கும்பிடுவோம், மெயினாக போவோம். ஆனால் இஷ்ட தெய்வம் வந்து ரெகுலராக சொன்னால் எங்கள் வாயில் 2 பேர்த்து வாயில் வருது பொன்னுத்தம்மன் தான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நிறைய பேர் கூட்டு வந்திருக்கோம். இங்கே தியானம் பண்ணுறதுக்காகவே ஒரு குகை இருக்குது. இதில் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போனால் மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பகுதியில் உங்களுக்கு வந்து மொபைல் நெட்வொர்க் வந்து பெருசாக கிடைக்காது, எந்த கால்ஸ் மெசேஜ் எதுவுமே வராது. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஏறுறதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் அதிகபட்சமாக சொல்கிறேன் ஒரு 6 மணி நேரம் ஆனாலுமே, அதுக்கப்புறம் உள்ள அந்த சாமியெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பொன்னுத்தம்மன்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இறங்கி போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், 2-2.5 மணி நேரம் இங்கே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்கும், மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், மனசே வந்து ஒரு லேசான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு முறை வந்துட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி வந்துட்டுருப்பீங்க. அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த கோயில் இது. நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த கோயில் உருவான கதை, இங்கே நடந்த அதிசயங்களெல்லாம் பற்றி வந்து இந்த ஐயாவே வந்து பேசுகிறாரு. ஸோ அந்த வீடியோ வந்து அடுத்து நம்ம போட போகிறோம். இந்த வீடியோலாம் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கையில் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போங்க. இது வந்து நீங்கள் ஏறி வரும்போது உங்களுக்கு தாக எடுத்தால் குடிக்கவும் யூஸ் ஆகும். அந்த பாட்டிலே நீங்கள் அம்மனை வழங்கிட்டு போகும்போது இங்கே இருக்க தீர்த்தத்தை வந்து நீங்கள் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது உங்களுக்கு நெருக்கமானவங்கள்ட்ட கொடுக்குறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் தெளிக்கிறதுக்கு அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள்கிட்ட, உங்களுக்கு நெருக்கமானவங்க அவங்கள்ட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.